தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வாகனங்களை கவனிக்க வேண்டிய பங்குகள் மற்றும் பங்கு சந்தைக்கு தேவையான முக்கிய தகவல்களை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அளவு உலகளாவிய சந்தை, கிரிப்டோ கரன்சி இது எல்லாமே ஏற்றம் கண்டிருக்குங்க. உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான சர்வதேச பங்கு சந்தைகள்ல புல் ரன் போக்கு இது மிகவும் வலுவாக செயல்பட்டு வருகிறது. அமெரிக்காவுடைய பெடரல் ரிசர்வ் வங்கி யுஎஸ் பெட் தனது தினசரி ட்ரெஷரி பைபேக் தொகையை $2 பில்லியன் இருந்து $4 பில்லியன் உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் சந்தைக்குள் தினமும் அதிகப்படியான பணப்புழக்கம் வருகிறது. மேலும் அமெரிக்காவில் நடைபெற்ற கிரிப்டோ உச்சி மாநாட்டில் டொனால்டு டிரம்பின் சாதகமான அறிவிப்புகளால் கிரிப்டோ சந்தையில் பிட்காயின், எத்திரியம், சொலோனா போன்ற பெரிய அளவில் எழுச்சி பெற்றுள்ளது. இதில் பெரிய முதலீட்டாளர்கள் முன்கூட்டியே நுழைந்து முன்கூட்டியே வாங்கி நல்ல லாபம் ஈட்டி வருகின்றனர். நீங்க அதில் பண்ணாம இருக்கிறது நல்லது. அமெரிக்கா ஈரான் பதட்டம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போரும் இல்லை, சமாதானமும் இல்லை. நோ வார் நோ பீஸ் என்ற நிலையை தொடங்கியது. டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக தொடர்ந்து எச்சரித்து வருகிறார். மறுபுறம் அணுசக்தி ரீதியான பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்தும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. குரூட் ஆயில் இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் நிச்சயமற்ற தன்மையால் கச்சா எண்ணெய் விலையில் திடீர் என்று பெரிய ஃபைட் இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விலை உயர்ந்து பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $94 95 வரை சென்றுள்ளது. 90% வெளிநாட்டு எண்ணெயை சார்ந்து இருக்கும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு பொருளாதாரத்தை மிகவும் கவனிக்கத்தக்கது. இதனிடையே அமெரிக்கா ஈரானிடையே பதட்டங்களை குறைப்பதிலும் வர்த்தக வழிகளை திறப்பதிலும் மத்தியஸ்தராக செயல்பட UK நாட்டின் முன்னாள் பிரதமர் பேரிஸ் ஜோன்சன் கருத்து தெரிவித்துள்ளார். அதாவது இந்தியா போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையே மத்தியஸ்தம் பண்ண பிரான்ஸுடைய முன்னாள் பிரதமர் பேரிஸ் ஜான்சன் கருத்து சொல்லியிருக்கிறாரு. உலகளாவிய புவிசார் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக கடந்த சில வர்த்தக அமர்வுகளில் இந்திய சந்தை சற்று மந்தமாக இருந்த போதிலும் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர் FI தொடர்ந்து இந்திய சந்தையில் முதலீடு செய்து வருகின்றனர். நடப்பு ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் சுமார் 2354 கோடி வரை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய சந்தையில் வாங்கியுள்ளனர். இந்திய ரூபாயின் சஸ்திகத்தன்மை நிறுவனங்களில் எதிர்பார்ப்பை விட சிறந்த காலாண்டு நிதி முடிவுகள் மற்றும் வலுவான மதிப்பீட்டுகள் ஆகியவை இந்திய சந்தையை பெரும் சரிவிலிருந்து பாதுகாக்கும் முக்கிய தூண்களாக உள்ளன. இந்திய ரூபாய் ஏற்றம் இல்லாமல் இறக்கம் இல்லாமல் ஸ்டெடியா இருக்கு. நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகள் எல்லாமே வலுவாக கொடுத்திருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாம மதிப்பீட்டு பண்ணக்கூடிய கிறிஸ்டல் மாதிரி ரேங்கிங் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களும் நல்ல மதிப்பீட்டை கொடுத்திருக்கிறதுனால இந்திய சந்தையை பெரும் சரிவிலிருந்து பாதுகாக்க முக்கிய தூண்களாக இருக்கின்றன. இருப்பினும் மறுபுறம் ஆசிய சந்தையில இந்திய சந்தை குறைந்த விருப்பத்திற்குரிய லாஸ்ட் ஃபேவர் ஸ்டாக் மார்க்கெட் சந்தையில் ஒன்றாக மாறிவிட்டதாக சில அறிக்கைகள் விமர்சிக்கின்றன. மேலும் இந்திய சந்தையில் வர்த்தகம் செய்வோருக்கு விதிக்கப்படும் அதிகப்படியான வரிகள், STT, குறுகிய மற்றும் நீண்டகால மூலதன ஆதாய வரிவு, F1 வர்த்தகத்தின் சில்லறை முதலீட்டாளர் இழக்கும் பெருந்தொகை குறித்தும் அதை தொடர்ந்து வரும் வருமான வரித்துறை நோட்டீஸ் குறித்தும் கடுமையான விமர்சனங்களும் சந்தையில் எழுப்பப்பட்டு வருகின்றன. வகை இருக்கக்கூடிய முக்கியமான எக்கனாமிக் டேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அடுத்த வாரம் சந்தையின் போக்கை தீர்மானிக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்கள். அமெரிக்காவின் GDP தரவு வரும் புதன்கிழமை மாலை வெளியிடப்பட்டு உள்ளது.
இந்தியாவின் தொழில்துறை உற்பத்தி தகவல்கள் ஐஐபி டேட்டா வெள்ளிக்கிழமை மாலை வெளியிடப்பட உள்ளது. முந்தைய மாதங்களைப் போலவே இந்த முறையில் உற்பத்தி வளர்ச்சி நேர்மறையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்தியாவின் அடுத்த கட்ட ஜிடிபி தகவல்கள் ஆகஸ்ட் 31 அன்று வெளியாக உள்ளன. இதே போல நம்ம நாட்டுல இன்ஃபிளேஷன் அதிகரிச்சுக்கிட்டே வருதுங்க. கவர்மெண்ட் ஒன்றும் கண்டுக்கல, கூடி மறைக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்ம 1600 வாங்கின அரிசி ஒரு சிப்பம் 26 கிலோ பேக்கேஜ் உள்ளது. இன்னைக்கு 2100 ஆயிருக்கு. சீனி 52 வாங்கிட்டு இருந்த சீனி இன்னைக்கு 78 ரூபா ஆகியிருக்கு சில்லறை விற்பனையில. இப்படி அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் விலைகள் எல்லாமே ஏறிக்கொண்டே வருகிறது. நம்ம பாரத பிரதமரும் சரி, நிதி அமைச்சரும் சரி, எந்த விதமான இதுவும் இல்லாம இருக்காங்க. இது நம்ம பங்கு சந்தைக்கு ஒரு நெகட்டிவான செய்தி. காலப்போக்கில் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பலூன் வெடிச்சிடும். அதனால உங்களுடைய மொத்த பணத்தையும் இந்த நேரத்துல முதலீடு பண்ணாதீங்க. ட்ரேடு பண்ணீங்கன்னா அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. சிங் ட்ரேடு பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அன்னன்னைக்கு வாய்ப்பு ஈக்விட்டியா மார்க்கெட்ல அன்னன்னைக்கு ஏதாவது பங்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா குவான்டிட்டியை கூட போட்டு 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு இந்த ஜியோஜித், ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ரெகுலர் புரோக்கரேஜ்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் ஈக்விட்டியில பண்ணாலும் லாபம் கிடைக்காது, சால்ட் அதிகமாயிடும். அதனால டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜ்ல நீங்க அன்னன்னைக்கு ட்ரேடு பண்ணி முடிச்சுக்கோங்க. யூடியூப்ல நானோ வேற யாரு சொன்னாலும் மார்க்கெட்டு மேலே போகும் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இந்த எக்கனாமிக் டேட்டாலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு எக்ஸல் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே வாங்க. அப்பதான் நல்லது. இல்லைன்னா நீங்க குறுகிய வட்டத்துக்குள்ள சிக்கிடுவீங்க. சொல்லுவேன், நிப்டியானது 24,850க்கு மேல நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் க்ளோஸ் கொடுக்கணும். அந்த நேரத்துல நம்ம எக்கனாமிக் சூழல், ஜியோ பொலிட்டிக்கல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் மேலே போவோம். திரும்பி ஹீட் டெஸ்ட் எடுத்து ஆடுமா அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதனால மார்க்கெட்டு மேலே போகும் அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு எந்த இதுலையும் மாட்டிக்கிடாதீங்க. ஓகே, நீங்களே பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. சோப்பு விலையில இருந்து சீனி விலையில இருந்து எல்லா விலையும் ஏறிடுச்சு. சரிங்களா? அதனால இன்ஃபிளேஷன் அதாவது வருமானம் கூடல. நீங்க சொல்லலாம் வருமானம் நம்ம தான் கூட வைக்கணும் அப்படின்ட்டு. மாத சம்பளத்துக்காக எப்படி போய் வருமானத்தை கூட்ட முடியும்? பிசினஸ் பண்றவங்க விற்பனை பண்ணாதானே நமக்கு வருமானம் வரும். உதாரணத்துக்கு 4 செப்பல் கடை வச்சிருக்கோம்னா ஒரு 4 செப்பல் ஓடினாதான் வியாபாரம் லாபம் கிடைக்கும். 4 செப்பல் ஓடுற இடத்த 2 செப்பல் ஓடுச்சுன்னா, 10 மொபைல் கடை வச்சிருந்தோம்னா 10 மொபைல் ஓடுற இடத்துல 5 மொபைல் மட்டும் ஓடுச்சுன்னா எப்படி நமக்கு லாபம் கிடைக்கும்? வருமானம் கம்மியா தான் ஆகும். ஆனா விலைவாசி உயர்வாகி கொண்டே இருக்கிறது. அதை கவனத்துல கொண்டு போங்க. நிப்டி 24,270 நிலைக்கு மேல் பிரேக் அவுட் கிடைச்சால் 24,320, 24,370, 24,420 வரை செல்ல வாய்ப்பு உள்ளது. டவுன் சைடு 24,220க்கு அல்லது அதற்கு கீழே வர்த்தகமாகும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா 24,000 முடிய கூட வரலாம். அதாவது 24,200க்கு கீழே 24,220 இருந்து 24,200 ஒரு ஜோன் இருக்கு. அந்த ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா நெகட்டிவா மாறும். அதெல்லாம் கவனமா பார்த்துக்கோங்க. பேங்க் நிப்டி அப்சைடு 57,800 நிலைக்கு மேல் சந்தை பிரேக் அவுட் சென்று போச்சுன்னா 58,000 செல்ல வாய்ப்பு உள்ளது. டவுன் சைடு 57,600 என்ற ஆதரவு நிலையை உழைத்து கீழே இறங்கினா 57,400, 57,300 வரை கரெக்ஷன் வர வாய்ப்பு உள்ளது பேங்க் நிப்டி. சென்செக்ஸ் 77,600 என்ற எல்லையை சரிவுக்கு கீழே 77,450 சப்போர்ட் இருக்கு. இந்த 2 எல்லையில முக்கியமான லெவல்கள் சப்போர்ட். இதற்கு மேலே போச்சுன்னா நல்லா சப்போஸ் மேலே போகும்.
இந்த சப்போர்ட்டுக்கு கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா அதுக்கு கீழே வர வாய்ப்பு உள்ளது. அப்புறம் நாளைக்கு முக்கியமான நீங்க பங்கு சந்தையில பார்க்க வேண்டிய பங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவின் மிகப்பெரிய கடன் வழங்கும் வங்கியான எஸ்பிஐ குறித்து புதிய முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. வங்கியின் தலைவர் 2030ஆம் ஆண்டுக்குள் எஸ்பிஐயின் மொத்த வணிகம் டோட்டல் பிசினஸ் 200 லட்சம் கோடியை எட்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது நேர்மறையான பார்வையின் காரணமாக எஸ்பிஐ பங்கு மீது கவனம் வச்சுக்கோங்க. ரேட்டிங் 9க்கு மேல இருக்கு. நீங்க பார்த்துட்டு கவனமா பார்த்துக்க முடியும். அப்புறம் மொபைல் போன் மேனுபேக்சரிங் செக்டருக்கு இந்தியாவில் மொபைல் போன் தயாரிப்பு ஊக்குவிக்கும் வகையில் கவர்மெண்ட் 62,500 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களை அறிவித்துள்ளது. இதனால டிக்சன் டெக்னாலஜி, ஆம்பர் என்டர்பிரைசஸ், பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்டிக், சிக்மா எஜிஎஸ் டெக்னாலஜி, மொபைல் போன் மற்றும் சிறிய உபகரண தயாரிக்கும் நிறுவனங்களும் பெரிய அளவில் பயனடையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்புறம் கெவி மெஷினரி மற்றும் பாதுகாப்புத்துறை பங்குகள்ல போக்கஸ் பண்ணுங்க. சுரங்கங்கள் மற்றும் பெரிய டன்னல்கள் அமைக்க பயன்படுத்தப்படும் கனரக எந்திரங்கள் தொடர்பான அரசாங்கம் சில புதிய திட்டங்களை அறிவித்துள்ளது. இதனால் பிஹெச்இஎல் மற்றும் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஈக்விப்மெண்ட் ஏசிஇ கம்பெனி நல்ல கம்பெனி, அதனால ஒரு பிரேக் அவுட் கீழே திரும்ப மாதிரி தான் இருக்கு. இந்த கம்பெனி ஆர்டிஸ்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ இமாமி 11க்கு 11 ரேட்டிங் இருக்குங்க. நல்ல ரேட்டிங்ல இருக்கு. இந்த பங்கை நீங்க போக்கஸ் பண்ணுங்க. ஆனா மந்த்லில இப்போதைக்கு இது என்ட்ரி பாயிண்ட்ல இருக்குங்க. வேல்யூமும் நல்லா பில்டப் ஆயிருக்கு லாஸ்ட் வீக்ல. இன்னும் இந்த வேல்யூமோட பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த பங்கு நல்லா மேல போகும். ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் இது பல பேர்த்த லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆக்கின பங்கு. அப்புறம் பாதுகாப்பு துறையை சேர்ந்த ஏரோநாட்டிக்கல், கட்சியல் ஏரோநாட்டிக்கல் இந்தியா, பராஸ் டிஃபென்ஸ் ஆகிய பங்குகளும் கவனத்தில் கொள்ளத்தக்க பார்த்துக்கோங்க. இந்த டிஃபென்ஸ் நிறுவனம் தனது ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் நடப்பு நிதியாண்டிலே இரட்டிப்பாகும் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. அதனால இந்த பங்குகளை பராஸ் டிஃபென்ஸும் கட்சியல் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன், இமாமி லிமிடெடு, பிஹெச்இஎல், மொபைல் போன் துறையை சேர்ந்த டிக்சனு, ஆம்பர் என்டர்பிரைசஸ், சிக்மா எஜிஎஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நல்லா மேல போக வாய்ப்புள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை பொறுத்தளவு முத்தூட் பினான்ஸ், மணப்புரம் பினான்ஸ், கோல்டு நிறுவனங்கள் மற்றும் கிந்துஸ்தான் சிங்க் பங்குகளில் நகர்வுகள் அமையும். வெள்ளி விலை உயரும் பட்சத்தில் கிந்துஸ்தான் சிங்க் பங்கு பெரிதும் பயன்படும். மைனிங் செக்டர்ல உள்ள பங்குகளை நீங்க போக்கஸ் பண்ணிக்கோங்க. இதர நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்ல பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள் செப்டம்பர் 1 அன்று தனது கார்களின் விலையை உயர்த்த திட்டமிட்டுள்ளதா. இது நிறுவனத்தின் லாப மார்ஜினை அதிகரிக்க உதவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நெட்வொர்க் டெக்னாலஜிக்கு பெரிய முதலீட்டு நிறுவனங்களான மோர்கன் ஸ்டான்லி இதில் ஆர்வம் காட்டியுள்ளதா பங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வெல்ஸ்பூன் கார்பரேஷன் வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து பெரிய அளவிலான ஏற்றுமதி ஆடைகளை பெற்றுக்கொள்ளதால் இந்த பங்கு நீண்ட காலத்திற்கு முக்கிய கவனத்தில் இருக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வெல்ஸ்பூன் கார்பரேஷன் மேலும் ஜேபிஎம் ஆட்டோ, என்பிசிசி, கிராம்ப்டன் கிரீவ்ஸ், பஜாஜ் பினான்ஸ், டாடா பேட்டன்ஸ் நிறுவனத்திலுள்ள இவங்க எல்லாமே பெரிய ஆர்டர்களை பெற்றுருக்காங்க. அப்புறம் ஐஆர்டிஏ போன்ற பங்குகளை உன்னிப்பாக கவனிச்சு நீங்க நடத்திக்கோங்க. நிப்டி 50 குறியீட்டுல அதிக பங்களிப்பை கொண்ட
எல்லாமே பெரும்பாலும் வாட்சில் தான் இருக்கு. HDFC, ஐசிஐசி பேங்கு, HDFC பேங்கும் வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. எல்லாமே எதுவுமே வந்து ரிலையன்ஸ்லாம் அவாய்டு. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் கொஞ்சம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி போன்ற முக்கிய பங்குகளின் நகர்வுகளில் ஒட்டுமொத்த சந்தையின் திசையை தீர்மானிக்க என்பதால் இவற்றிற்கு தனி கவனம் கொடுத்து நீங்க பார்த்துக்கோங்க. அதே போல புவிசார் அரசு ஜியோ பொலிட்டிக்கல் சூழலையும் தீவிர அடையாமல் இருக்கும் பட்சத்தில் மேலே குறிப்பிட்ட பங்குகள் எல்லாமே நல்ல ஏற்றம் அடைய வாய்ப்பு உள்ளது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் crude oil விலையையும் ஏறிச்சு அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட் ஆனது கீழே வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால இந்த பங்குகளை வச்சுக்கோங்க. மேலும் ஒரு சில பங்குகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிடி பவர் சிஸ்டம், இந்த கம்பெனி தனது பங்குகளின் முகமதிப்பை மாற்றி அமைக்க உள்ளதால் பங்கு விலையில் மாற்றங்கள் ஏற்படலாம். இது குறித்து முதலீட்டாளர்கள் பயப்பட தேவையில்லை. ஸ்டாக் ஃபில்ட் ஆகும், அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கிட மாட்டாங்க. அப்புறம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து இந்தியாவும் மெர்சியஸும் இணைந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் விநியோகம் தொடர்பான நீண்டகால ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு உள்ளன. இதனால் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கும் போக்குவரத்து செலவு குறைந்து லாபம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதனால ஐஓசியை பார்த்துக்கோங்க. ஐஓசியில டிவிடெண்ட் பங்குங்க. அப்ப ஈட்டனலுக்கு ஐசிஐசிஐ பேங்கு, சில முன்னணி தரகு நிறுவனங்கள் ஈட்டனலுக்கும் ஐசிஐசிஐ பேங்குக்கும் பையிங் ரேட்டிங் வழங்கி உயர்ந்த இலக்கு கொடுத்திருக்காங்க. பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பங்குகள் ஓவர் சோல்டு நிலையை அடைந்துள்ளதால் எதிர்காலத்தில் மீண்டும் எழ வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. அதே போல என்ஹெச்பிசியும் ஜேபி பவரும் நிறுவன இணைப்பு தொடர்பான இறுதி விசாரணையானது தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. கேபிஐ டெக்னாலஜி, அஸ்ட்ரல் ஐடி துறையை சேர்ந்த கேபிஐடி மற்றும் பிவிசி துறையை சேர்ந்த அஸ்ட்ரல் நிறுவனங்கள் பங்கு கடந்த கால லாப வரம்புகள் குறித்தும் நல்லா இருக்கு. அதனால இந்த பங்குகளையும் நீங்க உங்க வாட்சஸ்ல வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே உள்ள வீடியோல கொடுத்த மாதிரி பார்த்துக்கோங்க. உலக லெவல்ல மார்க்கெட்டு நல்லா தான் இருக்கு. நம்ம மார்க்கெட்டும் மீண்டும் வரும் எதிர்பார்ப்போம். எதிர்பார்த்து நல்லபடியா வந்துச்சுன்னா நல்லது. இந்த பங்குகள்லாம் வாட்ச்லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நிப்டியில உள்ள வெயிட்டேஜ் பங்குகளையும் அப்படிங்கிறப்ப வாட்ச் பண்ணிக்கிட்டு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை மட்டும் ஒரு 11 மணி போல பார்த்துக்கிட்டு உங்களுடைய ட்ரேடை பண்ணுங்க. காரணம் கொண்டும் அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். போர்ட்போலியோ பில்ட் பண்ணுங்க. போர்ட்போலியோ பில்ட் பண்ணுங்கிறது நம்ம 10 ஸ்டாக்ஸை எடுத்து வச்சு அதுல நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய பணத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிட்டு வர்றது. அதான் போர்ட்போலியோ பில்டப் பண்றது. ஒரு சிலர் வந்து லம்சமா போட்டு வாங்கிடுவாங்க. போர்ட்போலியோ பில்டப் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்தளவு 10 ஸ்டாக் 7 ஸ்டாக் எடுத்து வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிட்டு அது ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அந்தந்த தேதியில அதுவும் ஆட்டோமேட்டிக்கா எஸ்ஐபியில போயிடும். ஸ்டாக் எஸ்ஐபியில போயிடும். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு வருது. இந்த மாதிரி பார்த்து நீங்க அட்வைஸ்டரை கேட்டுக்கிட்டு பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த வீடியோ கொடுத்த தகவல்கள். ஏதேனும் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் கமாண்ட் போடுங்க. ஏதாவது ஒரு கமாண்ட் போடுங்க. முடிஞ்சா ஏசி கூட போடுங்க. நல்லா வாழ்க வளர்த்துங்க.